அதிமுக தாவேகா தமிழ்நாட்டில் கூட்டணி அமைந்தால் எந்த கொம்பனாலும் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி அசைக்கவே முடியாது. பயங்கர கலவரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா, அது கலேபரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதான்னு எனக்கு சரியாக தெரியல. அரசு அலுவலகங்களில் அரசு பேருந்துகளில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஆயுத பூஜை கொண்டாங்க. இப்போ ஒரு அப்சஷன் தெரிவிக்கிறதுனா நீங்கள் தாவேகா வழக்கறிஞரெல்லாம் இங்கே இருந்திருக்கணும்ல. இப்போ இந்த நீதியரசர் இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னால் யார் உங்கள்கிட்ட கேட்டால்? கரூரில் நடைபெற்ற இந்த சம்பவம் என்பது துக்ககரமான சம்பவம். அதில் எடப்பாடியார் வந்து 43 கேள்விகளை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த துக்ககரமான நிகழ்விற்கு காரணமானவன் எவனாக இருந்தாலும் சரி, அவனை உடனடியாக கைது. முதலமைச்சர் கலந்து கொண்ட மெரினா கடற்கரையில் வானூர்தி சாகசம் நடக்கும் பொழுது 5 உயிர்கள் பலி போனுச்சுல, இதுவரை ஒருத்தரையாவது அதில் கைது பண்ணியிருக்காங்களா? ஆக இது எப்படி எந்த ஊடகங்களுடைய பார்வைக்கும் போகலையா? அவருக்கு முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரியுமா? அரசியல் புரிதல் அவருக்கு இருக்கா? இதுவரை இந்த ஆட்சியில், இந்த கேடுகட்ட ஆட்சியில், மானங்கட்ட ஆட்சியில், துப்புக்கட்ட ஆட்சியில் துயரங்கள் நடந்திருக்கிறது. இதுக்கு யார் பொறுப்பாவா? உண்மையிலே சொல்லப்போனால் எடப்பாடியார் விஜயை காப்பாற்றியிருக்கிறார். அப்படி தான் நான் சொல்லுவேன். விஜய் அந்த பேட்டியில் சொல்லுவார், இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த அனைத்து தலைவர்களையும் நான் தலைவணங்குறேன்னு ஒரு வார்த்தை கடந்து போகிறார். பட் அது இல்லை, எடப்பாடியார் தான் அதுக்கு விதை விதைச்சது முதல்ல. திருட்டு மாடல் ஆட்சிக்கு இதுதான் அதிகாரத்தை ருசிப்பதில் இறுதி பயணம். பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கேள்விகள் 1000 வித் நிவேதிதாவில் தமிழ் தேசிய ஆதரவாளர் முகில் வீரப்பன் நம்மளோட நேர்காணலில் இணைஞ்சிருக்கிறாரு. அவரை வரவேற்கலாம். வணக்கம் முகில். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லாத தேசத்தில் நானும் நல்லா இருக்க முடியுமா? இப்போ நிறைய பிரச்சனைகள், அடுத்தடுத்து அரசியல் களம் பயங்கர கலவரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா, அது கலேபரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதான்னு எனக்கு சரியாக தெரியல. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அடுத்தடுத்து ஒரு விஷயங்கள் டெய்லி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த பொது பிரச்சார கூட்டத்துக்கெலாம் நீதிமன்றம் சில நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க, சில விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு எல்லா சுற்றுப்பயணங்களுமே இப்போ ஸ்டாப் ஆகிருக்கு. எல்லா கட்சிகளுமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, நீதிமன்றம் இதுக்கு முன்னாடியும் சில விதிமுறைகள் வச்சுருந்தாங்க, ஆனால் அதை ஃபாலோ யாருமே பண்ணலை, சரியாக பண்ணலை. இப்போ வச்சுருக்கக்கூடியதாவது ஃபாலோ பண்ணுவாங்களா? இப்போ இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கம் இந்த விதிமுறைகளை வச்சு இன்னும் சிக்கல்களை ஏற்படுத்துமா மற்ற கட்சிகளுக்கு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. உங்களுடைய பார்வையில் இருந்து முதல்ல உயர்நீதிமன்றம் பிறப்பித்த ஆணையில் முக்கியமான செய்தியை நான் சொல்லிவிட்டு அடுத்த செய்திக்கு போகலான்னு நினைக்கிறேன். அரசு அலுவலகங்களிலோ அரசு இயந்திரங்களிலோ எந்த விதமான மதச்சடங்குகள் அல்லது மதப்படங்கள் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்றைக்கி இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் இவதானே பேசுகிறாங்க, நாங்கள் பெரியாரின் கொள்கையை சரிவர பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள். விஜய் வீட்டில் ஒரு பேருந்தில் ஒரு சின்ன வாழைக்கிணறு நட்டு அதில் பூவை போட்டு அந்த ஓட்டுநர் செய்த செயலுக்காக இந்த திருட்டு மாடல் அரசு அல்லது திமுக கும்பல் எவ்வளோ பெரிய பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் நான் உயர்நீதிமன்ற ஆணை என்ன மதிக்கலை? ஒன்று, அரசு அலுவலகங்களில் அரசு பேருந்துகளில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஆயுத பூஜை ஏன் கொண்டாடுறாங்க? இதை யாராவது கேள்வி கேட்டாங்களா? கேட்கல. 2வது பாயிண்ட்டு, சீமை கருவிகளை உடனடியாக அகற்றணும் 6 முறை உத்தரவிட்டிருக்குது உயர்நீதிமன்றம். இதுவரை இந்த அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கிறதா? இல்லையே. அப்போ அதையெல்லாம் காட்டில் பறக்க விட்டாங்க. இன்றைக்கி இந்த பிரச்சார கூட்டங்கள் அல்லது மக்கள் சந்திப்பு பேரணிகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. பொதுக்கூட்டங்கள், ஏன்னா மாநாடுகள் எல்லாம் தொடர்ச்சியாக நீ வரும். ஏன்னா தேர்தல் நெருங்க எல்லா கட்சிகளும் அதில் தலையிடுவாங்க. இது திமுகவுக்கும் பொருந்தும் தானே. கரூரில் நடைபெற்ற இந்த சம்பவம் என்பது துக்ககரமான சம்பவம். அதில் எடப்பாடியார் 43 கேள்விகளை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுவரை 43 கேள்வியில் ஒரு கேள்விக்காவது இந்த முதலமைச்சர் பதில் சொல்லிய வரலாறு உண்டா? ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? என்ன அப்புறம் எதிர்க்கட்சி எதுக்கு இருக்குது? எதிர்க்கட்சி தலைவராக இவ்வளோ பெரிய மக்கள் திரள் கூட்டத்தில் அவர் கேள்விகளை வைக்கும் பொழுது அதுக்கு பதில் இன்றைய முதலமைச்சர் சொல்லணுமா இல்லையா? அதை சொல்ல மறுக்கிறார். அடுத்து நான் இன்னொன்று சொல்லிடுறேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க. 41 பேர் பலியானாங்க. யார் காரணம்? இதற்கு பின்னணியில் ஒளிந்திருக்கிற சக்திகள் யார்? சும்மா மக்கள் சரிந்து போய் விழுவாங்களா? என்ன சாக்கடையில் போய் 7 பணம் கலந்துருக்கு, அதை எடுத்துருக்குறாங்க. இதற்கு பின்னணியில் இந்த துக்ககரமான நிகழ்விற்கு காரணமானவன் எவனாக இருந்தாலும் சரி, அவனை உடனடியாக கைது பண்ணிங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. 2வது, இப்போ எடப்பாடியார் எழுப்புகிற கேள்வி அதில் நுணுக்கமான விஷயங்கள். உள்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அமுதா IAS அவர்கள் எழுப்பிய
கேள்விகள் இல்லை, அவர் சொன்ன பதில்களுக்கு மீண்டும் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ஆம்புலன்ஸ் வந்த நேரம் என்ன, அப்போ விஜயே பேசலைங்கிற ஒரு செய்தியெல்லாம் இன்றைக்கி வெளியில் வந்துகிட்டு இருக்கு. எடப்பாடியார் கிட்டத்தட்ட அந்த 43 கேள்வியில் எல்லாத்தையும் அடிக்கிட்டார். எப்படா ஒரே நேரத்தில் 33 இறந்தவர்களுடைய பிரேத பரிசோதனை செய்ய முடியும், அதுக்கான ஸ்பெஷாலிட்டி அந்த மருத்துவமனையில் இருக்கான்னு கேட்குற கேள்விக்கு இன்றைக்கி வர பதில் இல்லை. ஆக இந்த அரசு எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நான் கேட்குறேன், இப்போ இது ஒரு பெரிய கொடூரமான செயல், மாற்று கருத்து இல்லை. முதலமைச்சர் கலந்து கொண்ட மெரினா கடற்கரையில் வானூர்தி சாகசம் நடக்கும் பொழுது 5 உயிர்கள் பலி போணுச்சுல்ல, இதுவரை ஒருத்தரையாவது அதில் கைது பண்ணியிருக்கிறாங்களா? ஒருத்தர் மீதாவது வழக்கு தொடுத்திருக்கிறார்களா? ஏன் அந்த 5 பேர் செத்தாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறது இதுவரை விளக்கம் சொல்லியிருக்கேன் இந்த திருட்டு மாடல் அரசுனா? இல்லவே இல்லை. சரி, இப்போ வந்து விஜய் கைது பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கைது பண்ணுங்க, தப்பே கிடையாது. சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. அப்படின்னா முதலமைச்சரை கைது பண்ணிடுவாங்களா 5 பேரை பலி கொண்ட அந்த நிகழ்வில்? சரி, இன்னொன்று, எத்தியார் குப்பத்தில் வந்து 23 உயிர்களை நாம் சாராயம் குடித்து இழந்திருக்கிறோம். தமிழர்கள் தானே, வாழ்ந்து கெட்டவர்களாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கும் தவித்து கொண்டிருக்கேன். நான் நேரடியாக களத்தில் போய் நான் பார்த்தேன். அப்போ இந்த 23 கள்ளச்சாராய மரணங்களுக்கு முதலமைச்சர் பொறுப்பாக வேண்டும். ஏன்னா அவர்கிட்ட தானே உள்துறை இருக்கிறது, அவர் தானே காவல்துறையை இயக்குகிறார். ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கு 3 இன்டெலிஜென்ஸ் பிரிவு இருக்கா இல்லையா? அவங்க என்ன வேலை செய்கிறாங்களா இல்லை வேறு எதையும் செய்கிறாங்களா இங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி, அதை விட்டுருவோம். உங்கள் கணக்கில் 69 பேர் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில், எங்கள் கணக்கில் 87 பேர். நான் இங்கே லைவில் இருந்தேன், கிட்டத்தட்ட 7 நாட்கள் அந்த மண்ணிலேயே நின்று களமாடிட்டு வந்தவன் கேட்குறேன். 87 பேர் கள்ளக்குறிச்சி மறைச்சிட்டாங்க. காது கேட்கல, கண்ணு கேட்கல, கண்ணு தெரியாதவங்களே கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே இன்னைக்கு இருக்கிறாங்க இந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு. முடமாகி போனவர்கள், ஒன்றுமே வேலை செய்ய முடியாது அப்படின்னு முடமாகி போனவனே 18 பேர் இருக்கான். அப்போ 69 அப்படிங்கிறது என்ன கணக்கு? அவங்க வந்து இந்த காசு கொடுத்தாங்கல்ல, 10 லட்சம் காசு கொடுத்தாங்களா, அந்த கணக்கு பிரகாரம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காசு இன்னமும் இழந்தவங்க நிறைய பேர், அந்த 87 பேரில் மீத பேர் கிட்டத்தட்ட 18 பேருக்கு காசே கொடுக்கல. நான் வேணால் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் உங்களுடைய வலைவலித்தில் காணொலியில் நான் காட்டுறேன். அதாவது அந்த மிச்சம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த 69 பேர் மட்டும் 69 பேருக்குமே அந்த இழப்பீடு போய் சேர்ந்துருச்சு. ஆனால் மற்ற பேருக்கு போகலையே. இறந்தவங்க என்ன சொல்கிறான், 1 மாதம் கழிச்சுலாம் இறந்தவங்க இருக்கிறாங்க, மருத்துவமனையிலே கிடந்து 1 மாதம் கழிச்சு இறந்து போனவங்க, 15 நாள் கழிச்சு இறந்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாது. அப்போ அந்த பிரச்சனைக்கு யாரை கைது செய்யணும்? முதலமைச்சர் கைது செய்யலாமா? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அந்த நாட்டில் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆக இது எப்படி எந்த ஊடகங்களுடைய பார்வைக்கும் போகலையா? இல்லை, நான் கேட்குறேன், 33 ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குல்ல, இதுவரை எத்தனை ஆணவ படுகொலை வெளிச்சத்துக்கு போட்டு கொண்டு வந்திருக்கு இந்த அரசு? சரி, ஒரு நாளைக்கு 6 படுகொலை வீதம், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 6876 படுகொலைகள் நடந்திருக்கிறது இதுவரை. இந்த ஆட்சியில், இந்த கேடுகட்ட ஆட்சியில், மானங்கட்ட ஆட்சியில், துப்புக்கட்ட ஆட்சியில் துயரங்கள் நடந்திருக்கிறது. இதுக்கு யார் பொறுப்பாவா சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இத்தனை கொலைகளை, இத்தனை படுகொலைகளை எப்படி நான் ஒரு தமிழராக இருந்து பார்த்துட்டு இருக்க முடியும்? இது உண்மையிலே ஆட்சி தான் நடத்துகிறாங்களா இல்லை காட்சி நடத்துகிறாங்களாங்கிற ஒரு கேள்வி நான் வைக்க விரும்புகிறேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஏன் இதெல்லாம் இன்னைக்கு வரை கண்டுக்கலை? நான் கேட்குறேன். இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இந்த 41 பேர் மரணத்தில் யார் அரசியல் பேசுகிறது? முதலமைச்சர் தான் பேசிகிட்டு இருக்கிறார், தொடர்ச்சியாக அரசியல் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, யாரும் இதில் அரசியலாக்காது. நீங்கள் ஏன் அரசியலாக்குறீங்க? சரி, நான் ஒன்று கேட்குறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பத்துறை வந்து ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அந்த இடத்துல வந்து ஒரு ஈவெண்ட் நடத்தணும், அதிமுக சார்பில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்கள் காவல்துறை விட்டு அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க. அதாவது இப்போ கரூரில், ஆமாம், கரூரில் இப்போ நடந்த சம்பவத்தில் ஏன் சொன்னீங்க? அது அன்னைக்கு வந்து இன்பத்துறை கேட்கும்போது என்ன சொன்னீங்க? நீங்கள் நாற்காலி போட்டு கூட்டம் நடத்துகிற அளவுக்கு இந்த இடங்கள் வந்து சரியில்லை, இது வந்து ஹைவேல இருக்குன்னு சொல்லி நீங்கள் தட்டி கழிச்சிங்க. இப்போ எப்படி நீங்கள் கொடுத்தீங்க? யாரை கேட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, இதற்கு முன்னாடி எடப்பாடியார் அதே இடத்துல தானே பேசுனாங்க. 178 இடங்களில் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் பேசியிருக்கிறாங்க. எங்காவது ஒரு சிறு துரும்பு, ஒரு சிறு காயம்? ஏன்னா அது எம்ஜிஆர் உருவாக்கிய பேர் இயக்கம், என் தலைவனை உருவாக்கிய தலைவன் கண்ட இயக்கம். ஆகையால் அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அங்கே ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. யாருக்கும் எந்த விதமான தீங்கும் விளைவிக்க முடியாத அளவிற்கு அங்கே கட்டுக்கோப்பான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டன் வேலை செய்கிறான். யாரும் பாதித்து விடக்கூடாது என்பதற்கு. அதுக்காக தாவேக்காவுடைய தொண்டன் வேலை செய்யாமல் இல்லை, செஞ்சாங்க. ஆனால் ஒரு 10,000 பேரை அடைக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் 40,000 பேர் 50,000 பேரை திரித்தவர்கள் யார்? நான் ஒரே கேள்வி தான். இப்போ இது தாவேகாவினர் மீதுலையும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. என்னன்னா, தாவேகாவோட நிர்வாகி, அந்த பர்டிகுலர் கரூரில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகி வந்து அதை சரியாக கவனிக்கலை. அவர் வந்து அதை கவனிச்சிருந்திருக்கணும், தலைமைக்கு கொண்டு போயிருந்திருக்கணும். இந்த இடம் வந்துட்டு இவ்வளோ கூட்டம் கூடக்கூடாத ஒரு இடம், ஆனால் இந்த இடத்துல வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குங்கிற முன்னாடியே அலர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வியாக இருந்தாலும் ஒரே ஒரு செய்தி, தாவேகாவனை இன்டெலிஜென்ஸ் பிரிவு வச்சுருக்கா?
அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எங்கள் கட்சிக்காரன் 10,000 பேர் திரளுவான்னு சொல்லியிருக்காங்க. அப்பாவி மக்கள் திரளுவாங்கன்னு யார் சோசியம் பார்த்தது, யார் கனவு கண்டது? அப்போ அதை கண்காணிக்கக்கூடிய அளவில் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், 3 இன்டெலிஜென்ஸ் பிரிவு ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கு இருக்கா இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லை வேறு எதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களான்னா நான் திருப்பி கேட்குறேன். அவங்களுக்கு அறிவு இல்லையா? அந்த காவல்துறை அங்கே வந்து செயல்படலையா? முட்டாள்களாக வேலை செய்கிறானுங்க இங்கே. நான் கேட்குறேன், மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்க கொடுத்து திங்கிற அந்த கூட்டம் ஒழுங்காக கண்காணிக்கணுமா இல்லையா? இல்லை முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போகணுமா இல்லையா? இந்த இடம் வந்து பத்தாது. ஏற்கனவே வந்து திருச்சி, நாகப்பட்டினம், அரியலூர், திருவாரூர் போன்ற பகுதியில் பிரம்மாண்ட கூட்டம் கூடியிருக்கு. இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுகிற இந்த இடத்துல நான் கேட்குறேன், விஜய் எங்கே பேசுகிறாரோ அங்கே இன்டெலிஜென்ஸ் பிரிவு போயிட்டே இருக்காங்களா இல்லையா? ஏன் அவங்க துப்பு தொடுக்கலை? சரி, நாமக்கல்ல இருந்து கிட்டத்தட்ட 6000லேருந்து 7000 பேர் வந்து திருப்பி விஜய் பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் உள்ள நுழைஞ்சிருக்கு. அப்படி நுழையும் போது அந்த பேருந்துகளை பாருங்கள், இருசக்கர வாகனம் போய் விழுகிற இதைத்தான் இன்றைக்கி நீதியரசர், அது நீதியரசரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த வழக்குகளை விசாரிப்பது சென்னை மதுரை நீதிமன்றம், அதுதான் விசாரிச்சுட்டு இருக்கு. ஆனால் இங்கே இந்த நீதியரசர் அப்படியே முந்திக்கிறார். எப்படி தெரியுமா? கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கில் வந்து இளந்துரைன்னு ஒரு நீதியரசர் என்ன சொன்னார்னா, பிணையில் விடுவதா வேண்டாமாங்கிறத சொல்லாமல் யார் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை அவர் என்ன சொன்னார், அந்த பள்ளிக்கூடம் சிறந்த பள்ளிக்கூடம், அது ஆசிரியர்கள்லாம் மிகச்சிறந்த ஆசிரியர்கள், அந்த நிர்வாகம் மிகச்சிறந்த இதை உங்களை கேட்டாங்களா? அதுக்கு தான் உச்சநீதிமன்றம் உங்களை ஓங்கி ஒரு கொட்டு வச்சுச்சு, அதெல்லாம் நீக்குங்கடான்னு சொன்னிச்சு. இப்போ இந்த நீதியரசர் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லுங்கள், யார் உங்கள்கிட்ட கேட்டால்? சரி, அந்த விசாரணை வைக்கிற போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் வந்தாங்களா? இல்லையே. நீங்கள் விஜய் வந்து ஆளுமை தலைவர் இல்லை அப்படின்னு சொல்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? அப்படி எப்படி நீதியரசர் சொல்ல முடியும்? நீங்கள் வந்து இப்போ ஒரு அப்சஷன் தெரிவிக்கிறதுனா நீங்கள் தாவேக்கா வழக்கறிஞரெல்லாம் இங்கே இருந்திருக்கணும்ல. சரி, அவங்க வரட்டுங்க, எல்லாத்தையும் உட்கார வச்சு நம்ம இந்த விஷயத்தை முடிவு பண்ணணும். இல்லை, அந்த தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் வந்து அன்னைக்கு அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு வகையில் அவர் வந்து பொறுப்பேற்று இருந்திருக்கலாம், ஒரு பதில் சொல்லி இருந்திருக்கலாம், ஒரு ஆறுதல் இல்லைன்னா ஒரு வருத்தமாவது தெரிவிச்சிருந்த ஒரு வீடியோவா அங்கே இருந்த கூட்டம் சேர்ந்துரும்ன்றது எல்லாமே ஒரு பொதுவான விஷயம் தான். ஆனால் இரவோடு இரவா உடனே சென்னைக்கு வந்து அந்த குற்றங்களை நான் ஒப்புக்கொள்கிறேன். முதல்ல ஒரு தலைமை ஆளுமை என்பது முதல்ல விஜய்க்கு நான் ஒரு பணிவான வேண்டுகோள், உங்களை சுற்றி இருக்கிற பொறுப்பாளர்கள் வெற்றுத்தனமானவர்களாக இருக்கிறார்கள், விளையாட்டுத்தனமாக இருக்கிறார்கள். நல்ல பொறுப்பாளர்களை நியமிகள் தயவு. அறிவார்ந்த பேராளுமை மிக்க பெரும் தலைவர்கள் அந்த மண்ணில் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு உங்கள் கட்சியில் சேர்த்துங்க. நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அன்னைக்கு நீங்கள் செய்த செயல் 7.5 மணி நேரம் காலதாமதமாக வந்தீங்க அப்படிங்கிறது கூட ஒரு குற்றமாக கருதினாலும் கூட அது குற்றம் இல்லை. ஏன்னா அவங்க 10 மணி வரை கேட்டிருக்காங்க, மதியம் 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரை கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளே அவர் வந்துட்டு அதுக்குள்ளே முடிச்சுட்டு போயிட்டார். சட்ட ரீதியாக அது குற்றம் இல்லை. ஆனால் இயல்பு ரீதியாக அதை குற்றமாக நம்ம பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் தண்ணி பாட்டில் தூக்கி வீசினது பெருங்குற்றம். ஏன்னா தலைவன் வீசிய தண்ணீர் பாட்டில் தன் கைக்கு கிடைத்தால் தன் தாகம் எடுத்து குடித்ததை வெளியிலே போய் பெருமைப்பட பேசலாம் அப்படின்னு கருதக்கூடிய தொண்டர்கள் தான் அங்கே எகிரி குதிச்சு அந்த ஒரு தண்ணி பாட்டில் வாங்க. தொண்டர்கள்னு சொல்கிறதா இல்லை ரசிகர்கள்னு சொல்கிறதா? இல்லை, அந்த தொண்டர்களும் இருக்கிறாங்க, ரசிகர்களும் இருக்கிறாங்க, அனுதாபிமானிகள்னு நிறைய பேர் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. நம்ம அதை பிரித்து தான் பார்க்க முடியும். இப்போ அந்த தண்ணிப்பாட்டில் வாங்கும் போது எகிரி குதிச்ச ஒரு 10 பேரில் ஒருத்தர் கீழே தடுமாறி விழுகிறாரு. அவரை போட்டு மிதிச்சு அவர் இறந்துட்டார். அப்போ இந்த மாதிரியான செயல் ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய பேருந்திற்குள் உட்காந்து லைட்டை அமர்த்துறது, போடுறது, லைட்டை இதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் கூடி அங்கே ஒரு பெரிய சலசலப்பு உருவாகி இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்துட்டு விஜய்க்கு முதல்ல ஒரு அரசியல் புரிதல் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவர் இன்னுமே தன்னை ஒரு நடிகனா, ஒரு மாஸ் ஹீரோவா அப்படி தான் நினச்சி எல்லாமே அவர் பண்ணுற எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு மக்கள் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவர்கிட்ட இருக்குது. அவருக்கு முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரியுமா? அரசியல் புரிதல் அவருக்கு இருக்கா? அவர் கூட இருக்கக்கூடிய அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் வந்துட்டு அவரு இது வரைக்குமே என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற 1000 கேள்விகள் இதுல வருது. மக்கள் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், மக்கள் வந்து இவ்வளவு பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் மக்கள் என்ன சொல்கிறாங்க, கலவரத்தை உருவாக்கிட்டாங்கடா, வெளியிலேருந்து திட்டமிட்டு அந்த கட்சி பண்ணிருச்சுடா, அங்கேருந்து ஒரு அமைச்சர் பண்ணிட்டான்டா. இதைத்தான் இன்றைக்கி எளிய மக்கள், கிராமத்து மக்கள் அன்றாடங்காட்சிகள் பேசி கொண்டிருக்கிறார்கள். நம்ம வந்து இப்போ புஷியானந்த் வந்து ஒரு சொன்னார், மதியழகன் தான் அதுக்கு காரணம், மாவட்ட செயலாளர், நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதெல்லாம் என்ன பொறுக்கித்தனமான வார்த்தைகள்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? நீங்கள் தானே வந்து இப்போ நான் கேட்குறேன், இனிமேல் நீங்கள் கூட்டம் மாவட்டங்கள் அளவில் நடத்தும் போது மாவட்ட செயலாளர் யோசிப்பானா யோசிக்க மாட்டானா? ஐயோ கடைசியாக நம்ம மேலே இடி இறக்கிட்டு போயிடுவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க, போயிடுவானா போக மாட்டானா? அதனால தான் தளபதி விஜய்க்கு நான் வந்து அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்துல இல்லை, ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டிய இடத்துல நான் இல்லை.
என்னுடைய கருத்தியலை நான் அவர்கிட்ட தெரிவிக்கணும்னு மனசு விரும்புது. அதனால தான் நீங்கள் நல்ல பொறுப்பாளர்களை போட்டால் அந்த பிரச்சனையே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, பொறுப்பாளர்களை அவங்க எப்படி தேர்வு செய்யறாங்க அப்படிங்கறதே ஒரு இதுவா இருக்கு. ஏன்னா இப்போ திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு அவங்கள ஒரு கிரைட்டீரியா வச்சு சூஸ் பண்றாங்க. ஆனா இவங்க தாவேகாவில் ஒரு மாவட்ட செயலாளர் யார் அப்படிங்கறது அந்த முகமே யாருன்னு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் தானே இங்க இருக்கு. அதாவது ரசிகர் கூட்டமாக இருந்தவங்க ஒன்று, விஜய் மக்கள் இயக்கமாக வரும்போது மாவட்ட தலைவர்களாக இருந்தவர்கள், அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை. நான் கேட்குறேன், அவங்களுக்கு போய் செகுவேரான்னா யாருக்காவது தெரியுமா சொல்லுங்கள்? லெனின் மார்க்சிஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி ஏதாவது தெரியுமா? தாயின்னு ஒரு புத்தகமாவது இந்த உலகத்தை ஆட்டி படைத்த ஒரு புத்தகம் கூட அதை படிங்கிறான்னு சொன்னால் எனக்கு அதுவும் புரியுமா? சோர்ஜி காஸ்ட்னாடா எழுதிய வாழ்வும் மரணமும் எர்னஸ்டோ சேகுவேரானுடைய வாழ்க்கையை பற்றி எழுதின புத்தகத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியாது, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஏன் செகுவேரானுடைய மோட்டார் சைக்கிள் பயணம் புத்தகமாக தான் அவன் படிச்சிருப்பானா? அப்படின்னா செகுவேரானா யாருன்னே அவனுக்கு தெரியாது. அவங்களுக்கு செகுவேரானாலே விஜய் மோகன் தானே. அப்போ அதை கூட வரைஞ்சிருவானுங்க. ஆக இப்படியான கூட்டங்களை வச்சுக்கிட்டுலாம் இங்கே அரசியல் பண்ணுவது. நான் கேட்குறேன், இப்போ எடப்பாடியார் இருக்காங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகிற காலத்திலேருந்தே அவர் கடைநிலை தொண்டனாக இருந்து ஒரு விவசாயியாக பிறந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 அமைச்சராகி எவ்வளவு அனுபவங்களை அவர் பற்று இப்போ கடைசியாக நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், இரட்டையில் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் வெற்றியாக அமையும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி இரட்டையில் யார்கிட்ட இருக்குது? எடப்பாடியார் கையில் தான் இருக்குது. அதிமுக யார் கையில் இருக்குது? அவர் கையில் தான் இருக்குது. அப்போ அதுதான் வெற்றி பெறும்னு நான் தொடர்ச்சியாக பேசுவேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதை போல் என் தலைவனை உருவாக்கிய தலைவன் கண்ட சின்னம் இரட்டையிலே. நான் அதில் பெருமகிழ்ச்சியோடு இருக்கிறேன். அப்போ ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவராக எடப்பாடியார் இன்றைக்கி நான் கேட்குறேன், ஒரே ஒரு செய்தி தான். அதிமுக உருவாகிற போது எஸ்டிஎஸ்னு ஒரு அமைச்சர் இருந்தார் தெரியுமா? வருவாய்த்துறை அமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா அழகு பார்த்துச்சு. அவர் கட்சியை விட்டு கணக்கு கேட்டு வெளியில் போகிறாரு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்பதை போல் திருப்பியும் எம்ஜிஆர் என்ன செஞ்சார், அவரை சேர்த்துக்கிட்டார். அப்புறம் ஜெயலலிதா ஜானகி இரு பிரிவு வரும்போது அம்மையார் ஜெயலலிதா மாபெரும் வெற்றியை சேவல் சின்னம் வாங்கி பெற்றாங்க. அப்போ வாங்கினதுக்கு பிறகு யார் போனது? ஆர்.எம். வீரப்பன், சு. திருநாவுக்கரசர், KKSSR, தாமரைக்கனி, எண்ணற்ற தலைவர் பெருமக்கள் அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து போர்க்கொடி தூக்கினாங்க. எங்கே போனாங்க? எங்கே இருக்கிறாங்க அவங்கெல்லாம்? வரலாறு தான் நம்மளுக்கு படிப்பினையாக இருக்குது. இப்போ எடப்பாடியார் இந்த சின்னத்தை பெறுகிற போது சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், இன்னும் ஏகப்பட்ட பேர், இந்த புகழேந்தி, ஏசி பழனிசாமி, இப்படி எண்ணற்ற தலைவர் பெருமக்கள் வெளியில் நின்னாங்க. எங்கே இப்போ அவங்கெல்லாம்? இப்படி ஒரு கேள்வி இருக்கல. என்ன காரணம்னா இரட்டையில் எந்த பக்கம் இருக்கிறதோ அதுதான் வெற்றியாக அமையும் என்பது நம்மளுக்கு படிப்பினையாக இருக்கிறது. அதை முதல்ல இவங்கெல்லாம் உணரணும். இப்போ தாவேக்கா பக்கம் நம்ம சாஞ்சோம்னு வச்சிங்களேன், இப்போ நான் எல்லா இடத்துலையும் சொல்லி வருது, அதிமுக கூட்டணியும் உடையும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சுக்குநூறாக உடையும். இன்னும் ஒரு 4 மாதம் பொறுத்துருங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புதுசாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, கூட்டணியில் இருக்கிறவங்களே நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறவங்களே ஆட்சியிலும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் அது விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் கேட்டுருச்சு. இப்போ கம்யூனிஸ்டவாதிகள் எப்போதுமே அந்த அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டாங்க. அவங்க கூட்டணியில் இருப்பாங்களே ஒழிய, அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறாங்க. நீங்கள் அதையும் பார்க்கணும். நீங்கள் ஆந்திராவில் இருக்காங்களா? கேரளாவில் இன்றைக்கி முழுக்க காங்கிரஸ் கூட்டணி இல்லை, ஆனால் அங்கே மார்க்சிஸ்ட் ஆண்டுகிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம வரலாறாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ என்னென்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்கிற நிலைப்பாட்டில் இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். தளபதி விஜயிடம் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். உண்மையான செய்தி. இன்றைக்கி வருஷம் டெல்லியில் முகாமிட்டு இருக்கிறார். எனக்கு இனிய நண்பர், எனக்கு அண்ணன் கூட. அவர் டெல்லியில் முகாமிட்டு சந்திச்சு இப்போ ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, எம்ஜிஆர் யாரோட கூட்டணி வைத்தார்? அம்மையார் ஜெயலலிதா ராஜீவ்காந்தி இருக்கும்போது யாரோட கூட்டணி வைத்தார்? காங்கிரஸோடு தான் கூட்டணி வச்சாங்க. மாபெரும் வெற்றியை இந்த மண்ணில் அசைக்க முடியாத கூட்டணியாக 13 ஆண்டு காலம் வனவாசம் போன தலைவர் பெருமக்கள் இந்த மண்ணில் இருக்கான். எம்ஜிஆர் வனவாசம் போக வைத்தார், ஜெயலலிதாவும் போக வைத்தாங்க 10 ஆண்டு காலம். ஆனால் அந்த வரலாறு நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த திருட்டு மாடல் 2.0ன்னு வேணும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, உங்களுக்கு 10 ஆண்டுகள் நீங்கள் தொடர்ச்சி ஆண்ட வரலாறு தமிழ்நாட்டில் உண்டா? எங்கே ஆண்டிருக்கிறீங்க? தமிழின தலைவர், அதுக்கப்புறம் என்னென்னமோ பட்டம் சூட்டினீங்க. இப்போ நீங்கள் இந்த கூட்டணி அப்படின்னு சொன்னால் வரலாறு நீங்கள் சொன்ன மாதிரி திமுக 10 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தது கிடையாது. ஆனால் அதிமுக அந்த ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்காங்க. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த அந்த சப்போர்ட்னால இப்போ அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ராகுல் காந்தியோட அவர் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலுமே கூட இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல அதிமுகவோட அவர் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா உங்களுடைய பார்வை தான் சொல்லுங்க. இல்லை, பொதுவாக விஜய் அவர்கள் ஒன்றை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். 27ஆம் தேதி சம்பவம் நடந்தது. 28 காலையில் எடப்பாடியார் பத்திரிகையாளர் சந்திப்பு. அந்த சந்திப்பில் உண்மையிலே சொல்ல போனால் எடப்பாடியார் விஜயை காப்பாற்றியிருக்கிறார்.
அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆனால் விஜய் தனிப்பட்ட ரீதியிலாவது எடப்பாடிக்கு நன்றி, மாபெரும் நன்றியை தெரிவிச்சிருக்கணும். ஏன்னா ஆனால் விஜய் ஒரு அந்த பேட்டியில் சொல்லுவார், இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த அனைத்து தலைவர்களையும் நான் தலைவணங்குறேன்னு ஒரு வார்த்தை கடந்து போகிறாரு. பட் அது இல்லை, எடப்பாடியார் தான் அதுக்கு விதை விதைச்சது முதல்ல. அதுக்கப்புறம் தான் மற்றவங்கலாம் நயினார் நாகேந்திரன் போன்ற தலைவர் பெருமக்கள்லாம் அதுக்கப்புறம் தான் பேசுகிறாங்க. இப்போ என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறது என்னென்னா, தாவேகா கூட்டணியை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறது இந்த 27க்கு பிறகு. எனக்கு நல்லாவே தெரியும், அதிமுக தாவேகா கூட்டணி அமைவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிற ரீதியில் தான் இன்றைக்கி அரசியல் போயிட்டுருக்கு. நோக்கர்களும் அதைத்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அரசியலினுடைய ஆளுமையான நோக்கர்களும் அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக அதிமுக தாவேகா தமிழ்நாட்டில் கூட்டணி அமைந்தால் எந்த கொம்பனாலும் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி அசைக்கவே முடியாது. ஏன்னா அது மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமைவதற்கான காலச்சூழலை எதிராளிகளே உருவாக்கியிருக்கிறார்கள். அப்படி தான் நான் பார்க்குறேன். கரூரில் அவங்களே உருவாக்கிட்டாங்க. அது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் இன்னும் ஒரு 2 வாரம் கழித்து வெளியில் வரப்போகிறாருன்னு சொல்கிறாங்க. பட் வந்துடுவார், வராமல் போக மாட்டார். ஆனால் இன்னொரு சம்பவம் இருக்குது. இப்போ நீ ஆரம்பத்தில் இருக்குது அப்படின்னா ஆமாம் ஆமாம் மரியாதைக்குரிய விஜய் அவர்களே, நீங்கள் வட சென்னையில் பிரச்சாரத்தை மேற்கொள்கிற போது, மக்கள் சந்திப்பை நிகழ்த்துகிற போது ரொம்ப கவனமாக நீங்கள் செயலாற்ற வேண்டும். அதேபோல் மதுரையிலும். ஏன் என்ன காரணத்துக்காக அது நான் சொல்கிறேன், அது அங்கே ஆளுகிற தனி முதல்வர்களாக செயல்படக்கூடிய சில அமைச்சர்கள் எதை வேணாலும் செய்வாங்க. அவங்க நீங்கள் வட சென்னை அப்படின்னு சொன்னால் அந்த அமைச்சர் யார் அது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. நான் சொல்கிறதை விட அது காலப்போக்கில் நடக்கும். அதான் அந்த இடங்களில் நீங்கள் ரொம்ப இப்போ எடப்பாடியாரை நீங்கள் ஒரு சிறு துரும்பு கல்லை விட்டு வீசிப்பார் பார்ப்போம், தமிழ்நாட்டில் என்ன நடக்கும். ஆனால் விஜய் மீது வீசக்கூடும். ஆனால் விஜய் இந்த 2 இடங்களில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தும் அது இந்த ஒரு பிரச்சனை நடக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களா, எதிர்பார்க்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ 41 உயிர்கள் பலி போணுச்சுல, என்ன செஞ்சுருக்காங்க? அரசு சார்பில் 10 லட்சம் அறிவிச்சிருக்கிறாங்க, கட்சி சார்பில் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கூட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 50,000 அறிவிச்சிட்டாங்க, கொடுக்க போகிறாங்க. அவங்க விடுதலை சிறுத்தைகள் இந்த ஆண்ட கட்சி கிடையாது, மிக மிக எளிமையான ஏழ்மையான ஒரு கட்சி. அதிகாரத்தில் உங்களோட கூட்டணியில் பங்கேற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கொடுத்துட்டாங்களா? திமுக சார்பில் கொடுத்தீங்களா? ஆனால் விஜய் அவர்கள் இன்றைக்கி 20 லட்சம் அறிவிச்சிருக்கிறார்களா? மக்கள் என்ன பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? களத்துக்கு போய் விஜய் இப்போ ஒவ்வொரு வீடாக போகிறாருங்கிற செய்தியும் வந்திருக்கு. அதற்கு முன்னாடி எடப்பாடியார் செல்ல இருப்பதாக இன்னொரு செய்தி. எடப்பாடியார் போகணுங்கிறதுக்கு சிக்கலை உருவாக்குறாங்க. அதுக்கு தான் இப்போ இந்த நீதிமன்ற தடை. நீங்கள் அதெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். எதிர்க்கட்சிகள் செயல்படவே கூடாது. அதான் முதல்லயே அந்த கேள்வியை விதிமுறைகளை வச்சு இவங்க என்ன மாதிரி சிக்கல்கள் இவங்க ஒன்று அடக்குமுறைகள் உடைக்கப்பட வேண்டும் எப்போதுமே. அது நீதிமன்றத்தினுடைய அடக்குமுறைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அரசின் அடக்குமுறைகளாக இருந்தாலும் நீதிமன்ற அடக்குமுறைகளை ஏவுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அரசு ஏவும். இப்போ நான் எப்படி ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த இடத்த ஏன் கொடுத்தீங்கன்னு நமக்கு அது ஒரு அடக்குமுறை. அடக்குமுறைக்குள்ளே தான் இத்தனை உயிர்களை நம்ம இழந்துட்டு நிற்கிறோம். இப்போ அடுத்தடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கான எல்லா வேலைகளையும் செய்வார். எந்த ரூபத்துக்கும் இவங்க இறங்கி அடிப்பாங்க. ஆனால் அதுக்கு நான் கேட்குறேன், நாற்காலிகள் மாநாடு நடத்துனீங்களா? அதுக்கு மட்டும் ஏன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த இடத்த நீங்கள் தேர்வு பண்ணிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அது அதிகாரத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான இடத்தை திமுக இல்லை, அந்த இடத்துல எந்த உயிர் பலியும் போயிடக்கூடாதுன்னு நம் ஆட்சியின் மீது கரை விழுந்து விடக்கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்களா? அப்போ இது என்ன? இது கரை இல்லையா உங்கள் ஆட்சியின் மீது? உங்கள் நிர்வாகத்தின் கீழ் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி தானே. இப்போ நான் கேட்குறேன், எடப்பாடியாருக்கு எந்த இடத்துலையும் இந்த தப்பு நடக்கலையே, ஏன் அவருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுருக்கீங்க? குமரபாளையம்லாம் நேரம் முடிச்சிருப்பார், ஈரோடு முடிச்சிருப்பார். பிரமாண்டம் இப்போ அவர் மாவட்டமான சேலத்துக்குள்ளே வரும்பொழுது பிரமாண்டம் தெரிஞ்சிருமுன்னு நீங்கள் உடனே உங்கள் அரசு செயல்படுது. ஏன்? எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கு உங்களால் என்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை வேலையும் ஒரு காரணத்தை காட்டி. நான் ஆரம்பத்திலே அதான் உங்கள்கிட்ட சொன்னேன், யார் அந்த குற்றவாளி, எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும்னு. நான் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யார் அந்த சார், யார் அந்த குற்றவாளி, இந்த யார் அப்படிங்கிற ஒரு குவெஸ்டன் மார்க் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஆட்சி முடிகிற தருவாயே வந்துருச்சு. ஆனால் இதுக்கான பதில்கள் இப்போ இருக்கே வரவே வராது. பதில்கள் மக்கள் கொடுப்பார்கள். நீங்கள் பார்த்துட்டே இருங்க, இன்னும் ஒரு 7 மாதம்தான் இறுதி அத்தியாயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. திருட்டு மாடல் ஆட்சிக்கு இதுதான் அதிகாரத்தை ருசிப்பதில் இறுதி பயணம். இனிமேல் நீங்கள் அதிகாரத்தை ருசிப்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. இது நடக்குதா இல்லைன்னு பாருங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி வரக்கூடிய தேர்தல் அதுக்கான பதிலை சொல்லும்னு நினைக்கிறேன். இந்த சுற்றுப்பயணங்களாகட்டும், விஜய் அவர்கள் வெளியில் அவர் வைக்கக்கூடிய அந்த கூட்டணி ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே அந்த பதில் அதுக்கான பதிலாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. தேராமண்ணா செப்புவதுடையன், அவ்வளோதான். நீங்கள் எந்த கண்ணகியை கடற்கரையில் நிறுவி நீதி கேட்பதற்கு வைத்தீர்களோ அதே கண்ணகி உருவத்தில் இந்த மக்கள் நீதி கேட்டு நெடிய போராட்டத்தை 2026 தொடங்க இருக்கிறார்கள் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பார்க்குறதுக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.